சமூகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில 3 முக்கியமான விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேலில் மாயமான 10 இந்திய தொழிலாளர்கள் மீட்பு. பரபரப்பு காரணம் என்ன? இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு பயிற்சி. ஈரானை எச்சரிக்கிறதா இந்த ராணுவ நகர்வு? இஸ்ரேலை புறக்கணித்து ஹமாஸுடன் நேரடி பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் நடவடிக்கையில் நெதன்யாகு அதிர்ச்சி. இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். இஸ்ரேலில் காணாமல் போன 10 இந்திய தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் அறிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் இந்திய தொழிலாளர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேல் நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு பாலஸ்தீன கட்டுமான தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைவதை இஸ்ரேல் அரசு தடை செய்தது. இதனால கட்டுமான தொழிலாளர்களினுடைய பற்றாக்குறையும் ஏற்பட்டது. இந்த நிலைமையில் இந்தியாவிலிருந்து 16,000 தொழிலாளர்கள் கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு அழைக்கப்பட்டனர். இவர்களில் 10 பேர் அண்மையில் திடீரென மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த 10 இந்தியர்கள் மேற்கு கரை பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. இது பற்றி இஸ்ரேல் அதிகாரிகள் கூறுகையில், வேலைவாய்ப்பு தருவதாக கூறி இந்திய தொழிலாளர்களை பாலஸ்தீனர்கள் அல் ஜாஜேம் கிராமம் பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை பறித்து அதனை பயன்படுத்தி இஸ்ரேலுக்குள் நுழைய முயற்சித்தனர். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய தூதரகம் தொடர்ந்து இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மீட்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை இந்திய தொழிலாளர்கள் இஸ்ரேலில் பாதுகாப்பாக உள்ளனரா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அத்துடன் இனி இந்திய தொழிலாளர்கள் இஸ்ரேலில் வேலை செய்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேம்படுத்தப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதை தடுப்பதற்கான புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்றதும் கவனிக்கத்தக்க விஷயமாக உள்ளது. இந்த சம்பவம் இந்தியா இஸ்ரேல் உறவிலும் வேலைவாய்ப்பு பாதுகாப்பிலும் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இஸ்ரேலில் இந்திய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டுமா? கீழே கமெண்ட்ஸ் பக்கத்தில் பகிருங்கள். அடுத்து, மத்திய கிழக்கு பகுதியில் போர் பூமி சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய ராணுவ பயிற்சி தற்போது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த கூட்டு பயிற்சி ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த தயாராகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏன் இந்த கூட்டு பயிற்சி என பார்த்தால், கடந்த சில மாதங்களாக ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் தொடர்பாக அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டும் கவலை வெளிப்படுத்தி வருகின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் விமானப்படை மற்றும் அமெரிக்க விமானப்படை இணைந்து ஒரு முக்கிய பயிற்சியை நடத்தியது என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில இது எந்த விமானங்கள் பங்கேற்றன என்பதனை பார்க்கின்ற போது இஸ்ரேல் விமானப்படையின் F-35, F-15 அடுத்து அமெரிக்க விமானப்படையின் P-52 மூலோபாய குண்டுவீச்சு விமானம் பங்கேற்றன. இது இரு நாடுகளும் பெரிய அளவிலான தாக்குதலுக்கு தயாராக உள்ளதற்கான அறிகுறி எனவும் சமூகவியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில இதன்போது என்ன பயிற்சி செய்யப்பட்டது என பார்த்தால், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க விமானங்கள் கூட்டாக பறந்து பிராந்திய அளவில் தாக்குதல் நடத்தும், விரைவான எதிர்வினை திறனை மேம்படுத்துதல், செயற்பாட்டு ஒருங்கிணைப்பை கடுமையாக செய்யும் பயிற்சி, அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் பயிற்சிகள் ஆகியவற்றில் ஈடுபட்டன. இந்த கூட்டு பயிற்சி ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் முன்னோட்டமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஏற்கனவே ஈரான் அணுசக்தி உற்பத்தியை அதிகரிக்க முயல்கின்றது என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பல தடவைகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு பயிற்சி ஒரு பெரிய நடவடிக்கையின் அடையாளமா என்ற எதிர்பார்ப்பு சர்வதேசத்தில் அதிகரித்துள்ளது. முடிவாக இந்த பயிற்சி சாதாரண நடவடிக்கையா அல்லது ஈரானுக்கு எதிரான உண்மையான ராணுவ தாக்குதலுக்குள்ளான முன்பதிவா என்பதில் உலகம் கவனமாக கவலைக்கிடமாக காத்திருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் உலகுக்கு அச்சமா? அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி சரியானதா? உங்கள் பார்வையை கமெண்டில் பகிருங்கள். மத்திய கிழக்கு பகுதியில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்கா ஹமாஸ் நேரடி பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இதனால இஸ்ரேல் அமெரிக்கா உறவில் விரிசல் ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் 90 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்ட போர் நிறுத்தம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் அமெரிக்கா நேரடியாக ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மார்ச் 5ஆம் தேதி அமெரிக்கா ஹமாஸ் பேச்சு
பேச்சுவார்த்தை நடந்தது. எகிப்து மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்கா, ஹமாஸ் இருவரும் இதனை உறுதி செய்தனர். இதில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இரண்டாவது போர் நிறுத்தம் முக்கிய விவாதமாக இருந்தது. இதன் மூலம் அமெரிக்க இரட்டை குடியுரிமை பெற்ற பணிய கைதிகள் விடுவிக்கப்படும் என்ற தகவல் வெளியானது. இந்த நிலையில் இஸ்ரேல் அமெரிக்க உறவில் இதனால மாற்றம் ஏற்படுமா என்ற கருத்து எழ ஆரம்பிக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் அறியாமல் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்பது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன பதில் கூறப்பட்டது என பார்த்தால், இந்த பேச்சுவார்த்தை குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என நெதன்யாகு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஊடகங்கள் மூலமாகவே தான் இதை பற்றி அறிந்தோம் எனவும் கூறியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலை புறக்கணிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அமெரிக்காவுடைய விளக்கம் என்ன என பார்த்தால், அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறுகையில் பணிய கைதிகள் விடுதலை தொடர்பாக மட்டுமே பேச்சு நடந்தது. இது தொடங்கிய போதே இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்தோம் என அவர் கூறினார். ஆனால் இஸ்ரேல் இதை மறுக்கிறது. இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே புதிய பஞ்சாயத்து உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா அழிவின் விளிம்பில் உள்ளது, அமெரிக்கா காசாவை கைப்பற்றும் பாலஸ்தீனர்கள் வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தான் அமெரிக்கா காசா மீதான தனது திட்டங்களை மாற்றியுள்ளதா, அமெரிக்கா இஸ்ரேலின் ஆதரவை துறக்கிறதா, இஸ்ரேல் அமெரிக்க உறவு புதிய வழிவகுப்பு எடுக்கிறதா, இஸ்ரேல் அமெரிக்கா இடையே ஏற்பட்டுள்ள விரிசல் எதிர்காலத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் எனவும் கருதப்படுகிறது. உங்களோட கருத்து என்ன? அமெரிக்கா உண்மையிலேயே இஸ்ரேலை புறக்கணிக்கிறதா? உங்களோட பார்வையை கமெண்ட் பக்கத்துல பதிவிடுங்க. இத்துடன் சமூகம் டிவியினுடைய ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.